Hi friends, welcome to Chennai food. சாதாரணமாக நம்ம ஆனியன் பகோடா செய்கிறதுக்கு கடலை மாவை யூஸ் பண்ணி தாங்க பண்ணுவோம். ஆனால் இந்த பகோடாக்கு நம்ம கடலை மாவே சேர்க்க போகிறது இல்லைங்க. வித்தியாசமான முறையில் கோதுமை மாவை சேர்த்து ஆனியன் பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கோதுமை மாவு பகோடா செய்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பகோடாவுக்கு நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நமக்கு இந்த வெங்காயத்தை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த பவுலில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுலுக்கு மாற்றி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்துக்கு நான் 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் வச்சுருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சால்ட்டு. இது எல்லாத்தையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை மிளகாயும் சேர்க்குறோம், அதனால தான் நான் மிளகாய் தூள் குறைவாக சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் குறைவாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க, மிளகாய் தூள் சேர்க்காதீங்க. எடுத்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்ட எல்லா பொருட்களும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க. இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் அப்போ தான் வெளிப்படும். நம்ம பகோடாவுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் பிசைஞ்சு விடுங்க. நான் அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டேன், பாருங்கள் ஈரப்பதம் தெரியுது. இப்போ கோதுமை மாவு சேர்த்து விட்டுடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது 100 கிராமுக்கு குறைவாக இருக்கும், 75 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த கோதுமை மாவை இதில் சேர்த்து விட்டுடலாம். பகோடா நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் அரிசி மாவு சேர்க்குறேன். 1/2 கப்பு கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு அரிசி மாவு ரெண்டையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. கலந்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும், உதிரியாக இருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்து விட்டுடலாம். நான் பொரிக்கிறதுக்காக அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சூடான எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க, கையை வைக்காதீங்க. சூடு ஆறுற வரைக்கும் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்குறோம். சூடான எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூடான எண்ணெய் எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா பகோடா நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இது வரைக்கும் நான் தண்ணியே சேர்க்கலைங்க, இப்போ தான் நான் தண்ணி சேர்க்க போகிறேன். லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தெளிச்சிட்டு பெசரிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக இந்த மாதிரி பெசரி விட்டுக்கலாம். அதாவது 1-2 இருக்கிற மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி பெசரிக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப கட்டியாக இருக்கும் பகோடா, முறுமுறுப்பு இருக்காது. இப்போ பாருங்கள், மாவோட வெங்காயம் அப்படியே சேர்ந்து வருது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஊற்றினா அந்த 1 ஸ்பூன் தண்ணி தாங்க, அதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்க்கலை. பாருங்கள், பெசரி விட்டோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்குது. இப்போ நம்ம சேர்த்து விட்டுடலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி உதுத்தா மாதிரி சேர்த்து விடுங்க. அப்போ தான் மெலிசாக நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். மொத்தமாக போட்டால் கிறிஸ்பியாக இருக்காது. கொஞ்சம் நேரம் ஆனவுடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெயில் மாவு சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆனவுடனே நான் திருப்பி விட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ நாம் எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுங்க. அவ்வளவுதாங்க, கோதுமை மாவு பகோடா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு அரிசி மாவை வச்சு இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு வர, காலேஜுக்கு போயிட்டு வர பிள்ளைங்களாம் பசியோடு வரும்பொழுது ரெடி பண்ணி கொடுக்கும்பொழுது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நல்லா சுட சாப்பிடும்பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாப்பாட்டுக்கு கூட இதை நம்ம சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. மிக்சட் ரைஸு, சாம்பார் சாதம், ரசம் சாதம், இதுக்கெல்லாம் கூட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். கடலை மாவு பகோடா மாதிரி இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் பகோடா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த பகோடாவை செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அஃபிஷியலாக நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க, அந்த சேனலுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.